the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. நண்பர்களே, நீங்க பார்க்க போது Panda lesson number 2. Pandaனா என்ன, அது ஏன் டேட்டா கிளென்சிங் யூஸ் பண்றாங்க, அது ஏன் டேட்டா அனாலிசிஸ் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தாச்சு. அந்த டேட்டா ஃப்ரேம் சீரிஸ் ஆன சொல்லி பார்த்தாச்சு. என்னோட NumPy 2வும் பாருங்க சைடு பை சைடு. அதில் அரேஸ்னா எப்படி 0 டைமென்ஷன் என்ன, 1 டைமென்ஷன் என்ன, 2 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி கமெண்ட்ஸ் தான் Pandaலையும் வரும். NumPyயும் Pandaவும் பிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க கெத்து. அதுக்கப்புறம் சும்மா sci-fi தான். அதுக்கப்புறம் மிச்சபடி மிஷின் லேர்னிங்லாம் இறங்கிடலாம். அப்போ நிறைய இதெல்லாம் போட்டு பார்க்கலாம் நம்ம. சரியா? ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் கெத்து. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போமா, நம்ம இம்போர்ட் அங்கே NumPy as ny இல்லை ஒரு ஏலியஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ இங்கே அதே மாதிரி தான் இங்கே பண்ண போகிறோம். இம்போர்ட் Panda as pd. இங்கே வந்து இந்த ஒரு டைமென்ஷனல் அரே இந்த சீரீஸ் வந்து pd.series சொல்லிட்டு போகிறோம். அது எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போமா. பாருங்கள் 012 இதுக்கு பேர் வந்து லேபிள், 172 இந்த டேட்டா டைப் வந்து கொடுக்குது, பிரிண்ட் மை வார் சொல்லிட்டு கொடுக்குறது. இது வந்து இது மாதிரி கொடுக்குறது. இப்போ இந்த லேபிளில் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து என்ன லேபிளில் எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம பண்ண முடியும். இப்போ இந்த இம்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் இதை இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு இது 012 ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 0னா அது 1 மட்டும் தான் கொடுக்கும். பாருங்களேன் 1 கொடுக்குறது. இப்போ ஏற்கனவே இதுவும் பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லேபிளை மாத்திரம் இந்த 012 இந்த 012 எவ்வளோ நாள் பார்த்துருக்குது, எனக்கு வேறு மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா பண்ணலாமே. அதே தான் பண்ணுங்கள். பிடி சீரீஸ் இந்த ஏ தான், கமா இண்டெக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் XYZ. ஓகே, இல்லை நீங்கள் என்ன வேணாலும் போடலாம் இங்கே. ஓகே, கார் 1 கார் 2 கார் 3 அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் போடலாம். ஓகே, இது வந்து உங்களுக்கு கொடுக்கும் பாருங்கள். இல்லாட்டி நான் அப்படியே கூட எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுவேன், இதை சும்மா ஜாலிக்கு BMB ஹாண்டா டொயோட்டா பாருங்க, ஒரு காரு 7 காரு 2 காரு. இப்போ அதே தான் அந்த லேபிளிங்கு, இது எங்கேருந்து எடுக்கிறது, அதே இதுதான் இங்கே. இந்த ஒய்னா வச்சுக்கோங்களேன். இப்போ 7 கொடுக்கும் பாருங்க, 7. இப்போ இந்த டிக்ஷனரியாக பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். எப்படி வருது பாருங்க. பாண்டா கலோரிஸு சீரீஸு கலோரிஸு பிரிண்ட் இது. ஓகே, சீரீஸு என்ன அந்த டே 1 டே 2 டே 3 423 83 90 வரப்போகுது பாருங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து 1 2 மட்டும் பண்ணலாம் நம்ம. இப்போ டே 1 டே 2 இது ஏற்கனவே டே 1 டே 2 தான். நம்ம என்ன பண்ணோம்னா இதுலேயே நம்ம 2 தான் செலக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான் விஷயமே. இந்த 2 தான் செலக்ட் பண்ணுறோம். ஸோ டே 1 டே 2 423 80 இது மட்டும் தான் செலக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ டேட்டா ஃப்ரேம்னு இருக்கு. இந்த டேட்டா ஃப்ரேம் எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போமா. அதே கலோரிஸு டியூரேஷன்ஸ் தான். கலோரிஸ் கொடுத்தாச்சு. இந்த டியூரேஷனுக்கு வந்து இந்த டியூரேஷன் வந்து 50 அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தாச்சு. இந்த டேட்டா ஃப்ரேம் போடுறோம். ஏன்னா 012 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது பாருங்க. 012 கலோரிஸ் வந்து 420, டியூரேஷன் வந்து 50 மினிட்ஸ் ஓடிருக்கீங்க, 380 40 மினிட்ஸ் ஓடிருக்கீங்க, 390 45 மினிட்ஸ் ஓடிருக்கீங்க. இதான் கலோரிஸு. ஓகே, இது வந்து டேட்டா ஃப்ரேமில் வந்துருக்கு. சேம் திங். இது வந்து 2 டைமென்ஷனல் அப்படியே சேம் திங். இது நீங்கள் லொக்கேட் பண்ணலாம். இப்போ 0ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 420 and 50 தான் கொடுக்கும். லொக்கேஷன் 0ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 420 and 50 கொடுக்கும் பாருங்க. இப்போ 0,1னா 2 எடுக்கும், 420 and 380 எடுக்கும். இங்கேயும் லேபிள் பண்ணலாம், இங்கேயும் அதே அந்த இண்டெக்ஸ் தான் வரும். இப்போ பாருங்க, இந்த டேட்டா ஃப்ரேமில் இது நீங்கள் கொடுத்துட்டீங்க, டிக்ஷனரியாக கொடுத்துட்டீங்க. இந்த டேட்டாவை நீங்கள் எடுத்துட்டீங்க, அதே இண்டெக்ஸ் தான் டே 1 டே 2 டே 3 அதுதான் போடுறீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இது இல்லாமல் நம்ம வந்து டேட்டா ஃப்ரேம் இந்த டேட்டான்னு சொல்லிட்டு போட்டோம் பார்த்தீங்களா. அப்போ இந்த 012 ஸோ அதே மாதிரி தான் இங்கே டேட்டா ஃப்ரேம் இந்த டி கேபிட்டல் எஃப் வந்து கேபிட்டல் கமா இந்த டேட்டா. இப்போ இண்டெக்ஸ் வந்து இதான் லேபிளிங். இந்த லேபிளிங் சொன்னாலே இண்டெக்ஸ் வந்துடும். டே 1 டே 2 டே 3 இதை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அவ்வளோதான்.
இப்போ லொகேஷன் ஆஃப் டே 2ன்னு வச்சுக்கோங்களேன். டே 2னா இங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா. இது 1, இது 2, இது 3. அப்போ 380 and 40. 380 and 40. அவ்வளோதான். இப்போது நண்பர்களே, உங்கள்கிட்ட ஒரு CSV ஃபைல் இருக்குது, எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி ரீட் பண்ணுவீங்கன்னா, இம்போர்ட் பாண்டா அதுக்கப்புறம் ஏலியாஸ் பண்ணிடுவீங்க. ரீட் கமா CSV, PD read comma CSV, data.csv, இல்லை pras.csv, இல்லை testing.csv, இல்லை tutoring.csv. இப்போ என்கிட்ட எந்த ஃபைலுமே கிடையாது. ஸோ இதை நான் ஓட்ட முடியாது. ஓட்டினா ஃபைல் நாட் ஃபவுண்ட்னு சொல்ல வரும். ஸோ இப்படியே வச்சுக்கிறேன். அப்புறம் நான் அழிச்சிடுறேன். இப்போதைக்கு இது போதும். செகண்ட் லெக்சருக்கு இது போதும். சீரியஸாக என்ன டேட்டா ஃப்ரேம்ஸ்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நம்பை சைட் பை சைட் பாருங்கள். ஏதாவது கேளுந்தா கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.